திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விரயத்தில் சனி நீங்கள் தாராளமாக பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலோ, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ திருமணத்தை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது நல்லாவே போகும், நல்ல திருமணம் அப்படி இப்படின்ட்டு அருமையாக போவோம். நல்ல இடம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு திருமணத்தை பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் பிரித்து விட்ருவோம். ஏன்னா ஜென்ம சனி வருது, ஜென்ம சனி வரும்போது காட்டுன்னு காட்டி விட்ருவோம். அது மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இந்த சனி பகவான். இது 7.5 சனிக்கு மட்டும் இல்லை, சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜாதக அடிப்படையில் நீங்கள் என்ன எங்கே இருக்குது, உங்கள் சூரியன் எங்கே இருக்குது, எங்கே இந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது, என்ன தசை பண்ணுது, எப்படி இருக்குது அந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. இல்லைனா திருமணத்தை பற்றி பேசாதீங்க. தசை நல்லா இருந்தால் சிறப்பு, தசை நல்லா இல்லைன்ற பட்சத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் இப்போ பயிற்சி ஆச்சு இல்லையா, சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை படக்கூடிய இடத்துல, அதாவது ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் பார்வை அப்படின்னாக்கா கன்னிராசியில் செவ்வாய் இருந்தாலோ, கன்ஃபார்மாக கன்னிராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா கடனை கொடுத்துரும், நோய் கொடுத்துரும், வழக்கு கொடுத்துரும், இது மாதிரி கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய் பார்வை சனி பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வை இருந்துச்சுனாக்கா, அதாவது பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில், இப்போ பயிற்சி ஆச்சு இல்லையா, பயிற்சி ஆகி இப்போ உடனே கொடுத்துறாது. ஒன்று இதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும், இல்லை ஒன்று ஒரு 6 மாதம் கழித்து கடன் கொடுக்கணும், இல்லைனா கடன் வாங்கணும். கடன் கொடுத்தீங்கன்னா வராது, வாங்கினா கொடுக்க முடியாது, அது மாதிரி வந்துடும்.